உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தைக்காக இதை செய்ய மாட்டியா? என் புருஷனுக்கு பயப்படாம எப்பவுமே உன் கூட நின்னு அத்தல உசுரே போனாலும் உனக்கு எதிரா ஒத்த வார்த்தை பேசாத. எனக்காக இந்த ஒரு தடவை விட்டு கொடுச்சப்போ முடியாதுல. நீ எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னாதான் நான் எந்திரிப்பேன், இல்லன்னா எந்திரிக்க மாட்டேன்ல. அண்ணா, நீ எதுக்காக தர்மகத்தா ஆகணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. நிச்சயம் அதுக்கு ரொம்ப உயர்வான காரணம் இருக்கும். அது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். அத்தை நமக்கு ரத்த உறவு. பெத்த தாயா இருந்து நம்மள பாத்துக்குச்சு. இவளுக்காக நீ விட்டு கொடுத்தா எதுவும் தப்பு இல்லைன்னு. தயவு செஞ்சு விட்டு கொடுத்துருன, இல்லனா நானும் உன் காலில் விழுந்து கெஞ்ச வேண்டி இருக்கும். என்ன எந்திரித்தா நீ முதல்ல. நான் என்ன சொல்லி உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. அத்தை, இதுல நிறைய விஷயம் இருக்கு அத்தை, புரிஞ்சுக்க. அதெல்லாம் சொன்னா தாங்க மாட்டேன். நீ முடியாதுல. நீ விட்டு கொடுக்கறன்னு சொல்ற வரைக்கும் உன் காலை நான் விட மாட்டேன். சொல்லுன அண்ணே, அத்தை உன் காலை பிடிக்கிறத பார்க்கவா எங்களை வளர்த்த? எனக்கு அவமானமா இருக்குன்னு தயவு செஞ்சு சரின்னு சொல்லுன. ஆமாண்ணே, எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு. பாவம்னே அத்தை, என்ன காரணமா இருந்தாலும் அத பொறவு பாத்துக்கலாண்ணே. இந்த தடவை அத்தைக்காக சரின்னு சொல்லுண்ணே, ப்ளீஸ்ண்ணே. இது வரைக்கும் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை இந்த சம்பவம் மீறினதில்ல. நான் முத தடவையா மீறுதேன். இதனால எம்பிட்டு அனுபவிக்க போறேன்னு எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் உனக்காகவும் நீ இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற பாசத்துக்காகவும் நான் இந்த தர்மகர்த்தா எலெக்ஷன்ல நிக்கல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கோயில் மக்களே, நான் இந்த ஊருக்கு என்னென்ன செய்திருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். எத்தனை வாக்குறுதிகளை நான் உங்களுக்காக நிறைவேற்றிருக்கேன். நான் என் பொண்ணு பரணியை எதுக்காக டாக்டருக்கு படிக்க வச்சேன்? அவ டாக்டருக்கு படிச்சது நம்ம ஊருக்கு வந்து எல்லாருக்கும் சேவை செய்யணுங்கிறதுக்காகத்தானே. சொன்ன மாதிரியே அவளை கிளினிக்கு வைக்க வச்சானா இல்லையா? நான் என்ன இந்த தர்மகர்த்தா எலெக்ஷன்ல தர்மகர்த்தா ஆகணும்னு நான் எதுக்காக ஆசைப்படுதேன்? நீங்க எல்லாரும் நான் தர்மகர்த்தாவா வரணும் அப்படின்னு விரும்புறதுனால தானே இல்லையா? ஏன் நீங்க விரும்புறீங்க? இந்த கோயிலுக்கு எம்புட்டு செஞ்சிருக்கேன் நானு. இந்த கோயில் குளத்துல தூர்வாருனது ஆறு. உங்க எல்லாருக்கும் ஞாபகம், எஞ்சளவுல நான் தூர்வாருனே. நீங்களே சொல்லுங்க. இல்ல முத்துப்பாண்டி, இவர் அப்படியே இருக்காரு. போக போக மோசமாதாமா போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலயும் இப்படியே போச்சுன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போகணும். ஐயோ, என்னல சொல்லுது? ஐயோ ஐயோ சின்னையா, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க ஐயா. பெரிய ஐயாவை அப்படியெல்லாம் பாக்குறதுக்கு என்னால முடியாது. இல்ல இத பாருல, புடிச்ச பைத்தியம் குணமாவணும்னா மென்டல் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். இல்லன்னா இவன் பைத்தியம் தெளிகிற மாதிரி நல்ல செய்தியை சொல்லலாம்.
இந்த பாருங்க, தர்மகத்தா எலெக்ஷன்ல நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னு இவனுக்கு தெரியற மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கோயே, புத்தி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏங்க, நான் நல்ல செய்தியோட தாங்க வந்திருக்கேன். இவ்வளவு நான் எதுக்காக உங்கள்கிட்ட என்னங்க? பேசுதேன்? ஏங்க, ஏங்க, எனக்காக நீங்க கவலைப்படாதீங்க. இல்லையே. நான் இப்பதான் சம்பவம் கிட்ட பேசிட்டு வரேன். உங்களுக்காக பேசுறேன். அவன் தர்மகர்த்தா எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரிதானே? இத பாரு, நீ கேட்டா அப்படிதான் சொல்லுவான். இத பாரு, டக்குன்னு அவன் பாட்டுக்கு எலெக்ஷன்ல நின்னுட்டா மறுபடியும் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடாதா? இல்ல மதனி, அவன் எனக்கு சத்தியம் பண்ணிட்டான். ஏங்க, ஏங்க இங்க பாருங்க, நான் அவன்கிட்ட சத்தியம் வாங்கிட்டேங்க. உங்களை எதிர்த்து அவன் எலெக்ஷன்ல நிக்கவே மாட்டான். நீங்க மட்டும்தான் நிக்க போறீங்க. அண்ணா போஸ்டாவே நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏங்க, ஏங்க, எதை நினைச்சு உங்களுக்கு மனசு பேதலிச்சு போச்சோ அதை நான் சரி பண்ணிட்டேங்க. இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைங்க. ஏங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஆமா மாமா, இனிமே நீங்க தான் கோயில் தர்மகர்த்தா. இத நம்புங்க மாமா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கோயில் மக்களே, நான் இந்த ஊருக்கு என்னென்ன செய்திருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். எத்தனை வாக்குறுதிகளை நான் உங்களுக்காக நிறைவேற்றிருக்கேன். நான் என் பொண்ணு மரணியை எதுக்காக டாக்டருக்கு படிக்க வச்சேன்? அவன் டாக்டருக்கு படிச்சது நம்ம ஊருக்கு வந்து எல்லாருக்கும் சேவை செய்யணுங்கிறதுக்காகத்தானே. சொன்ன மாதிரியே அவளை கிளினிக்கு வைக்க வச்சானா இல்லையா? நான் என்ன இந்த தர்மகர்த்தா எலெக்ஷன்ல தர்மகர்த்தா ஆகணும்னு நான் எதுக்காக ஆசைப்படுதேன்? நீங்க எல்லாரும் நான் தர்மகர்த்தாவா வரணும் அப்படின்னு விரும்புறதுனால தானே இல்லையா? ஏன் நீங்க விரும்புறீங்க? இந்த கோயிலுக்கு எம்புட்டு செஞ்சிருக்கேன் நானு. இந்த கோயில் குளத்துல தூர்வாருனது ஆறு. உங்க எல்லாருக்கும் ஞாபகம், எஞ்சளவுல நான் தூர்வாருனே. நீங்களே சொல்லுங்க. இல்ல முத்துப்பாண்டி, இவர் அப்படியே இருக்காரு. மா, போக போக மோசமாதாமா போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் இப்படியே போச்சுன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போகணும். ஐயோ, என்னல சொல்லுது? ஐயோ ஐயோ சின்னையா, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க ஐயா. பெரிய ஐயாவை அப்படியெல்லாம் பார்க்கறதுக்கு என்னால முடியாது. இல்ல, இத பாருல, புடிச்ச பைத்தியம் குணமாவணும்னா மென்டல் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். இல்லன்னா இவன் பைத்தியம் தெளிற மாதிரி நல்ல செய்தியை சொல்லலாம். இந்த பாருங்க, தர்மகத்தா எலெக்ஷன்ல நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னு இவனுக்கு தெரியற மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கோயே, புத்தி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏங்க, நான் நல்ல செய்தியோட தாங்க வந்திருக்கேன். இவ்வளவு நான் எதுக்காக உங்கள்கிட்ட என்னங்க? பேசுதேன்? ஏங்க, ஏங்க, எனக்காக நீங்க கவலைப்படாதீங்க. இல்லையே. நான் இப்பதான் சம்பவம் கிட்ட பேசிட்டு வரேன். உங்களுக்காக பேசுறேன். அவன் தர்மகர்த்தா எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரிதானே? இத பாரு, நீ கேட்டா அப்படிதான் சொல்லுவான். இத பாரு, டக்குன்னு அவன் பாட்டுக்கு எலெக்ஷன்ல நின்னுட்டா மறுபடியும் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடாதா? இல்ல மதனி, அவன் எனக்கு சத்தியம் பண்ணிட்டான். ஏங்க, ஏங்க இங்க பாருங்க, நான் அவன்கிட்ட சத்தியம் வாங்கிட்டேங்க. உங்களை எதிர்த்து அவன் எலெக்ஷன்ல நிக்கவே மாட்டான். நீங்க மட்டும்தான் நிக்க போறீங்க. அண்ணா போஸ்டாவே நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏங்க, ஏங்க, எதை நினைச்சு உங்களுக்கு மனசு பேதலிச்சு போச்சோ அதை நான் சரி பண்ணிட்டேங்க. இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைங்க. ஏங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஆமா மாமா, இனிமே நீங்க தான் கோயில் தர்மகர்த்தா. இத நம்புங்க மாமா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இல்லை ஏற்கனவே இருந்தால் செய்யறதும் பேசுறதுமே பைத்தியகாரத்தனமா இருக்கு. இப்ப உண்மையிலே வேற பைத்தியம் ஆயிட்டாரா? எதுக்கு தேவலாம் நின்னு பேசிக்கிட்டு? எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கே பரணி என் மேல அம்புட்டு கோவத்துல இருக்கா. இந்த ஆளுகிட்ட பேசுனதுலாம் தெரிஞ்சா அவ்வளவுதான். அண்ணே அந்த இன்ஸ்பெக்டர் தானே வண்டியை ஓட்டுதான். நேற்று வேற அவன் யூனிஃபார்ம் கலட்டின கோவத்துல இருப்பானே. அந்த கோவத்துல நம்மள அடிச்சு கிடிச்சு தூக்கிட போறான். நீ பேசாம ஓரமா நிப்பாட்டனே. நீ பயப்படாம வாழ, நான் பாத்துக்கிட்டேன். அண்ணே அவங்க வேகமா வந்துட்டு இருக்காங்கண்ணே. விடக்கூடாதுல அப்படி போய் அப்படி சுற்றி நிப்பாட்டல. நிறுத்து. முட்டா பாயில உன் அப்பனுக்கு தான் பைத்தியம் முடிச்சிருக்கா இல்ல உனக்கும் பைத்தியம் முடிச்சிருக்கால? என்ன பைத்தியக்கார மாதிரி வண்டி ஓட்டிட்டு வர? என்ன முட்டுறதுக்கா? யூனிஃபார்மை கட்டின அன்னைக்கே உன் கதையை முடிச்சு விட்டுருக்கணும். அது என்னைக்கா இருந்தாலும் என் கையால தான் நடக்கும். என்னல நான் மிரட்டிட்டியா? அதான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல. உங்களுக்கு என் கூட என்ன பேச்சு? எதுக்குல வந்து நிக்கிய? அரே அரே நீ எலெக்ஷன்ல நிக்கல. குறுக்கோடியில ரோஸ்டா பண்றதுல நான் தானே கில்லாடி. ஏன் வேலையை காட்டியா? அயோக்கியம். இப்போ உங்களுக்கு என்ன வேணாம்? நான் நிக்கல நீ என்கிட்ட சொல்லிட்டு அப்படியே பின்பக்கம் வழியா உன் பொண்டாட்டிய எலெக்ஷன்ல நிறுத்துறியே. நீ எப்படியாப்பட்ட அயோக்கிய? நீ என்ன வளர்ந்திய? யாரு பரணியா? பரணி எலெக்ஷன்ல நிக்காளா? என்ன பேசிய? என்னமா நடிக்க? அவ என்னையே ஏத்தி எலெக்ஷன்ல நிப்பா. கட்டின புருஷனியே அது உனக்கு தெரியவே தெரியாது. திருட்டுத்தாலி கட்டினவன் தானே நீ அவளுக்கு. ஏண்டா அயோக்கிய பாயல, அதுக்கு ஏண்டா எங்க அம்மாக்கு நீ சத்தியம் செஞ்சு கொடுக்கணும்? முடியாதுன்னா முடியாதுன்னு நேரா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. என்ன பரணி வேட்பு மனு தாக்கல் செஞ்சிருக்காளா? இல்லை உனக்கு ஆறுல சொன்னது. போதும். சாதாரணமாவா வேட்பு மனுவை தாக்கல் செஞ்சு வச்சிருக்கா? வேட்பு மனுல எந்த பிழையும் இல்ல. எல்லா ஆவணமும் பக்காவா கொடுத்திருக்கா. எந்த ஆபீசரும் இதை ரிஜெக்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன உனக்கு தெரியாமையா நடந்திருக்கோம்? சம்மந்தி, நம்ம பரணிவா கடத்த சொல்றீங்க? மக பரணியத்தான் கடத்த சொல்லுவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, ஒரு சின்ன டெஸ்ட். நான் பாஸ் பத்தி சொல்ற விஷயம் உண்மையா இருந்தா பாஸ் இன்டர்காம்ல இப்ப கூப்பிடுவார் பாருங்க. சொன்னேன்ல, எடுத்து பேசுங்க. ஓகே. என்ன? சரி, ஓகே. போங்க பாரதி. வாங்க பாரதி, உட்காருங்க. பாரதி, இன்டர்வியூல ஏதோ லக்ல கிளியர் பண்ணிட்டீங்க, வேலைக்கும் வந்துட்டீங்க. ஆனா இங்க வேலை பார்க்கறது ஒண்ணு அவ்வளோ ஈஸி கிடையாது. பழைய ஆபீஸ்ல ஓபி அடிச்ச மாதிரி இங்க ஜாலியா சிரிச்சுக்கிட்டு டைம் பாஸ் பண்ண முடியாது. இங்க வேலை பார்க்கணும், புரியுதா? என்ன பாரதி, நிறைய பேசுவ, இப்ப இப்படி அமைதியா இருக்க? நீ இப்படி இருக்கிறத பார்க்க எனக்கு பிடிக்கல. சரி, அதை விட.
பாரதி, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே பெண்டிங்ல இருக்கு. இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தரோவா செக் பண்ணிடுங்க. எனக்கு டீடைல்டா ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிடுங்க. ரிப்போர்ட்டை நான் கேட்கும் போது என் கையில கொடுக்கற மாதிரி இருக்கணும். which means இதை நீங்க முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும். புரியுதா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல கேளுங்க. ஸ்வேதா, ஏன் மாமா, நான் பாரதிக்கு வேலை சொல்லக்கூடாதா? அவங்க தானே நான் வேலை பார்த்து ப்ரூவ் பண்ண போறதா சொன்னாங்க. சாரி, சொல்லல, சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸ்வேதா, நான் என்ன சொல்ல வரேன்னு நீ முழுசா கேட்கவே இல்லை. பாரதி ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவங்களால இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியும்னு நீ தப்பு கணக்கு போடாத. ஏன்னா பாரதி கூட நான் வேலை பார்த்துருக்கேன். அவங்க பிரில்லியன்ஸ் பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஓ வாவ், சூப்பர் மாமா. பார்க்க தானே போறோம் உங்க வைஃபோட பிரில்லியன்ஸ. என்ன மாமா, டென்ஷன் ஆகுறீங்களா? நான் பாரதியை நினச்சி டென்ஷன் ஆகலை ஸ்வேதா, ஒன்றை பார்த்து தான். கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, ஆதி, என்ன பண்றீங்க? ஷோ, பேசாம இருக்கேன்னு சொல்றான்ல. இப்படியே ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் வந்துடுறேன். சரியா? ஆதி, எதுக்கு இதெல்லாம்? நான் பாத்துக்க மாட்டேனா? பாரதி, ஆபீஸ்ல நீங்க உங்க வேலையை பாக்குறீங்க, ஆனா இது வீடு. இங்க உங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனால நீங்க எதுவும் பேசக்கூடாது, ரிலாக்ஸ்டா இருங்க. இந்த காஃபி சாப்பிடுங்க. நாங்க பிடிங்க, சூடா இருக்கு. ஆதி, நீங்களும் தமிழும் சாப்பிட்டீங்களா? நானும் தமிழும் எப்பவோ சாப்பிட்டாச்சு. பாரதி, பாத்தீங்களா, உங்களை சாப்பிட சொல்லாம காஃபியை கொடுத்துட்டேன். சரி, நான் போய் டின்னர் எடுத்துட்டு வரேன். வேண்டான்னு சொல்லாம சாப்பிடணும். ஆதி, இப்பதானே காஃபி குடிச்சிருக்கேன். பாரதி, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் சொல்றபடி தான் கேட்கணும். இங்கேயே உட்காருங்க. இந்த வந்துடுறேன்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மேடம் அதெல்லாம் தொடாதீங்க. யார் நீங்க? எதுக்கு இதெல்லாம் பாக்குறீங்க? நான் இந்திரா ஐஏஎஸ். இங்க போதை மருந்து வச்சிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நான் இங்க ரைடுக்கு வந்திருக்கேன். என்னது ரைடா? இல்லையே, நாங்க வந்து செய்யலையே மேடம். நீங்க இதெல்லாம் செக் பண்ண முடியாது. அதெல்லாம் நான் செக் பண்ணிக்கிறேன். நீங்க 3 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மேடம் நான் தான் சொல்றேன்ல, இதெல்லாம் போதை பொருளே கிடையாது. பெருங்காயம் தான் பேக் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் செக் பண்ண முடியாது. போங்க மேடம். ஹேய், அது பெருங்காய பவுடரா போதை பவுடராங்கிறத நான் செக் பண்ணி பாத்துக்கிறேன். மேடம் சொன்னா கேளுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹேய், அமைதியா இருந்தீங்கன்னா நான் சைலண்டா விட்டுருவேன். இல்லைன்னா உங்களெல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். பாத்துக்கோங்க. அண்ணா ஒரு நிமிஷம், நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ட்ரெயினிங் கலெக்டர்ண்ணே தனியாக தான் வந்திருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுத்து போட்டு தூக்கி போட்டுடலாம். சரிடா, நீ பாருங்க, போட்டு தூக்கிடலாம். மேடம் ஒழுங்கா சொல்றேன், போயிருங்க. இல்ல விவரதமாயிரும். வாய் மூடுங்க. ஏண்டா இவ்ளோ போதை மருந்த ரெடி பண்ணி வச்சுட்டு பெருங்காயத்தூள்னு சொல்லி என்ன ஏமாத்துறீங்களா? உங்களெல்லாம் இப்பவே தூக்கி உள்ள போடுறேன் பாருங்க. மேடம் தனியா வந்திருக்கீங்க மேடம், நீங்க எங்க இருந்து வெளியே போயிருவீங்களா? மேடம் ஒழுங்கா போயிருங்க, இல்லைன்னா அடிச்சு பாசல் கட்டிடுவேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஏய் ஏய், அட்ரா. இந்திரா நீ ஓகே தானே? இந்திரா இந்த போன் பண்ணு. கான்ஸ்டபிள் அவனை பிடிங்க சார். நீங்க அவங்களை கூட்டிட்டு போங்க. யோ கான்ஸ்டபிள் அவங்களை பிடிங்க. ஏய் எந்திரிங்க, போங்கடா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சிவகாமி, ஏய் ஐயோ கடவுளே, என்ன பண்ற சிவகாமி? சொன்னா கேளுடி. அனநேச்சலோ கண்ணு முழிச்சு பாருடா, உங்க அம்மாவை பாருடி. சிவகாமி, ஐயோ இவ வேற கண்ணு முழிக்க மாட்டேங்கிறா. ஐயோ சிவகாமி சொன்னா கேளுடி. ஏய் வேணாடி, சொன்னா கேளுடி, அம்மா வந்துட்டு இருக்கேன்டி. இங்க பாருடா, தப்பான முடிவு மட்டும் எடுத்துறாத. இங்க பாரு, நான் வந்துட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. சிவகாமி, ஐயோ வேண்டாம் சிவகாமி, சொன்னா கேளு, அம்மா வந்துட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் பொறுமையா இரு சிவகாமி. இங்க பாரு, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், சொன்னா கேளு. உயிர் போனா வராதுமா சிவகாமி. ஐயோ கடவுளே, யாருக்கு நான் என்ன பண்ணி வச்சனோ? சிவகாமி கொஞ்ச நேரம் பொறுமையா இருடி, நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல, என் கண்ணு முன்னாடி நான் இதெல்லாம் பார்க்கணுமா? இங்க பாரு சிவகாமி, வேண்டாம் சொன்னா கேளு, வேண்டான்னு சொல்றேன்ல, இறங்குடி கீழே.
வேற என்ன பண்ண சொல்ற? சிவகாமி, எந்த சூழ்நிலையிலும் தைரியமா இருக்கணும்னு சொல்லுவ. இங்க பாரு, நீயா இதெல்லாம் பண்றது? என்ன நடந்தாலும் எவ்வளவு தைரியமா இருப்ப? சொன்னா கேளு. உன் பொண்ண நினைச்சு பாத்தியாடி நீ? நம்ம எல்லாமே சரி பண்ணிடலாம். நீ சொன்னா கேளு. கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லம்மா, இனி எதையுமே மாத்த முடியாது. நாம தோத்து போயிட்டோமா? தோத்து போயிட்டோம். நீ இதை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும் அதுதான் உண்மை. என் பொண்ணு அனன்யாவை பாருமா, அவளுக்கு நான் என் தாலியில சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அந்த கஸ்தூரிய கொன்னு இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு நான் சொன்னேன்ல. இப்போ அவ கண்ணு முழிச்சு கேட்டா நான் என்னமா பதில் சொல்றது? என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க முடியாத நான் எதுக்குமா உயிரோட இருக்கணும்? இப்படி மானம் கெட்டு மரியாதை கெட்டு உயிரோட இருக்கிறதுக்கு ஒரேடியா நான் போய் சேர்ந்துடலாம். ஏய், அப்படி எல்லாம் பேசாதடி. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற சொல்ல? அந்த கஸ்தூரி செத்துட்டதா அந்த கம்பவுண்டர் சொன்னால, அதனால தானடி அம்மா கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டு. அவ இப்படி உயிரோட வந்து தொலைப்பான்னு தெரியாம போயிடுச்சு. அதுதான்மா விதி. நான் அப்பவே சொன்னல, இந்த வீட்ல ஒரு சாவு விழ போகுதுன்னு. நாம தான் முட்டாள்தனமா அது கஸ்தூரின்னு நினைச்சிட்டு இருந்தோமா? இல்லம்மா, அது அந்த கஸ்தூரி கிடையாது. நான் தான். அது தெரியாம தான் முட்டாள்தனமா நாம என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுமா. நான் போய் சேர்ந்துறேங்கிறேன். அம்மா, பாவம்மா அனன்யா. இது வரைக்கும் அவ ஆசைப்பட்டது எதுவுமே அவளுக்கு கிடைக்கவே இல்லை. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணி, சொல்லுங்க கார்த்தி. ஒரு விஷயத்தை நீங்க கிளாரிஃபை பண்ணணும். என்ன விஷயம்? இந்த போட்டோ நீங்களே எடுத்தீங்க? இத நான் எடுக்கல கார்த்தி. அம்முதான் அவங்க வீட்ல இருந்து எடுத்து எனக்கு அனுப்புனாங்க. அவங்க அப்பாக்கு எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் இது. அம்மா, எதுக்கு இது இவ்வளவு டீட்டெயிலா கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை அண்ணி, நான் அப்புறமா சொல்றேன். தேங்க்ஸ் அண்ணி. என்னங்க, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். உங்க கைவலி எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுனால கைவலி இப்ப பரவாயில்ல. இப்ப கையை நல்லா நீட்ட முடியுது, மடக்க முடியுது. இதே மாதிரி நீங்க டெய்லியும் கண்டினியூ பண்ணுங்க, சீக்கிரமாவே ஹீல் ஆயிடும். சரிங்க, செய்றேன். உங்களை மாதிரியே தான் அம்மாவும் என் மேல அக்கறை காட்டுறான். அடிக்கடி நல்லா இருக்கியான்னு கேட்டு ஃபோன் பண்ணுவான். உங்க ஃப்ரெண்டு அம்மாவை பத்தி நீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க, ஆனா என்னால அவங்கள பார்க்கவே முடியல. அதுக்கு என்னங்க பண்றது? அவ வர்றப்போ நீங்க இருக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க இருக்கிறப்போ அவ வர மாட்டேங்கிறா. இப்படியே தட்டி போயிட்டு இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு உங்க ஃப்ரெண்டு ஃப்ரீயா இருந்தா வர சொல்லுங்க, நான் மீட் பண்ணிடுறேன். நிஜமா தான் சொல்றீங்களா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, இதுக்கு முன்ன நான் சொன்னப்பெல்லாம் நீங்க பெருசா ஆர்வம் காட்டினதே இல்லைல்ல, அதனால தான் கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, பார்க்க முடியல. நீங்க நாளைக்கு அவங்கள வர சொல்லுங்க, நான் பாத்துறேன். சரிங்க, அப்ப நான் இப்பவே கால் பண்ணி அம்மாவை நாளைக்கு வர சொல்றேன். என்ன தீபா இந்த நேரத்துல ஃபோன் பண்றா? என்ன தீபா இந்த நேரத்துல ஃபோன் பண்ற? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் லவ் மேட்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உன் ஆள் இப்ப என்ன சொல்றாரு? கல்யாணத்தை பத்தி அவர்கிட்ட பேசுனியா? அம்மோ,
என்ன லைன்ல இருக்கியா? பேச்சையே காணும். லைன்ல தான் இருக்கு. என்னடி உன் லவ் மேட்டரை பத்தி கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே தான் போயிட்டு இருக்கு. கல்யாணத்தை பத்தி இன்னும் அவர்கிட்ட பேசல. சரி சீக்கிரம் பேசுடி. இதுவே ரொம்ப லேட்டு, இன்னும் லேட் பண்ணாத. உன் அப்பா கல்யாணத்துல எவ்வளவு ஆர்வமா இருக்காரு, அவரை நீ ஏமாத்திட்டே இருக்காத. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நாம போட்ட பிளானுக்கு ஆபத்து வந்துரும் போல இருக்கு. என்ன சொல்ற? அந்த ரம்யா இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க வீட்டுக்கு வர போறாளாம். அந்த தீபாவை பார்க்க வருவா, அதுக்கு என்ன? புரியாம பேசாத. கார்த்திக் வீட்ல இருக்கான். இப்ப அவ தீபாவோட ஃப்ரெண்டு அம்முவா வர போறா. அப்படி வந்தா அம்மு ரம்யா 2 பேரும் ஒன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிராதா? பர்டிகுலரா அந்த தீபாவுக்கும் கார்த்திக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிராதா? என்ன திடீர்னு கார்த்தி இருக்கிறப்போ ரம்யா வீட்டுக்கு வரா? கார்த்திக் தான் அம்முவை மீட் பண்ணணும்னு சொன்னானா, அதான் தீபா அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கா. தீபா சொன்னாலும் அவ வரமாட்டாளே, எப்படி வரேன்னு ஒத்துக்கிட்டா? அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. ஆனா ரம்யா வர போறான்னு தீபா கன்ஃபார்மா சொல்லிட்டு இருக்காளே. இல்ல, அந்த ரம்யா வரேன்னு பொய் சொல்லிருப்பா. கண்டிப்பா அவ வரமாட்டா பாரு. அப்படி வராம இருந்தா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா அவ வரமாட்டா. வந்தா எவ்வளவு பிரச்சனை வரும்னு அவளுக்கும் தெரியும். தெரிஞ்சு ஒருத்தி முட்டாள்தனமா முடிவெடுப்பாடா? நான் சொல்றேன், அவ கண்டிப்பா வரமாட்டா. நீ சொல்றதும் லாஜிக்கலா தான் இருக்கு. வெயிட் பண்ணி பாப்போம். சரி, எதுக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. சரி, வைக்கிறேன். என்னங்க உங்க ஃப்ரெண்ட் இன்னும் காணோம்? வந்துருவாங்கல்ல? வரேன்னு சொல்லிருக்கால, கண்டிப்பா வந்துருவாங்க. தீபா, எதுக்கும் ஃபோன் பண்ணி கேளுமா எங்க வரான்னு. சரி, கேக்குறேன் அத்தை. ஐயோ, அவதான் பண்றா. சொல்லு தீபா. ஹலோ அம்மு, வீட்ல இருக்கியா இல்ல வந்துட்டு இருக்கியா? ஆன் த வேல தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க ரீச் ஆயிடுவோம். சரி, கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. உனக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ வந்துடுறேன். அம்மு வந்துட்டே இருக்கானா அத்தை? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாளா? ஐஸ்வர்யா வரவே மாட்டான்னு அடிச்சு சொன்னாலே. இப்ப எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியலையே. தீபா வீட்டுக்கு போனா நம்ம யாருங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் நாம கார்த்தியை அடையணுன்ற எண்ணம் கனவாவே போயிடும். அங்க போகாம இருக்கிறது தான் நாம தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. ஆனா தீபா வேற எப்ப வருவேன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்கா. போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? டிரைவர் மேடம், அதோ வரார்ல, அவரை அடிச்சு தூக்க. மேடம் சொன்னதை செய். சரிங்க மேடம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய், நீ ஆத்தாவே இல்ல. நான் கருப்புசாமி, காவல் தெய்வம். உன்ன மாதிரி பொய்யான சாமிய ஓட ஓட பறந்துதான் நான் பார்த்திருக்கேன். நீ கருப்பசாமியே இல்ல, நீ பொய் சொல்ற. நீ கருப்பசாமியே இல்ல, நீ பொய். நீங்க 2 பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் பொய் சொல்லிட்டு இருந்தா நாங்க என்ன பண்றது? நீ உண்மையான ஆத்தா இல்ல, பொய்யான ஆத்தானே. நீ ஆத்தாவே அடிக்கிறியா? வாஸ்னி, பொய்யா சொல்ற. ஐயோ, நம்ம சாமி அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஹாசினி,
பாண்டி மாத்தி வச்சிரு ஓ சரி சொல்றேன்ல ஓ. சாஸ்திரி என்ன சில மாதிரி நிக்கிறாரு. இப்ப மாத்திர வேண்டியதான். சாமிங்க சண்டையை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். மாத்தியாச்சு. ஐயோ 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 நான் இல்ல நான் கிடையாது. ஐயோ நான் இல்ல நான் தான் இல்ல கருப்பு சாமி. வாங்கிக்கோ. போய் சொல்லுவியா? நீ தான் உண்மையான சாமி. என்ன மன்னிச்சிருங்க. நான் போயிடுறேன். ஐயோ சிஸ்டர் டேய் நான் சொன்னல அவ ஆத்தா இல்லடா. நான் கருப்பு சொல்றேன். நீ பூ போட்டு பார்த்த ஆத்தா கிட்ட சம்மதம் கேளு. நீ பண்ணது சரிதான். சரிதான். கருப்பு சாமி மலையேறிடுச்சு. தூக்குங்க. எல்லாத்தையும் சொதப்பிட்டு மயங்கிட்டாளே. ஹாசினி எழுந்துரு. ஹாசினி இங்க பாரு. எழுந்திரி. ஒண்ணும் இல்ல. என்ன நடந்துச்சு? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம் ஒரு நிமிஷம் மேடம். ரங்கநாயகி விடுதலை ஆயிட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க விடுதலை ஆகல, ஜாமீன் தான் கிடைச்சிருக்கு. அதுவும் எங்க தரப்பு சாட்சியான கோபால் பிறல் சாட்சி ஆனதுனால தான் இந்த ஜாமீனே கிடைச்சிருக்கு. ஆனா நாங்க விட மாட்டோம். எங்க கிட்ட இதை விட அதிகப்படியான சாட்சி இருக்கு. நாங்க கட்டாயம் ரங்கநாயகிக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். மீனாட்சி அம்மா, ரங்கநாயகி அம்மா உங்களை சுட்டதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? கோர்ட்ல இல்லன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். மூவ் ஆகுங்க. ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் மேடம். இத பத்தி யாரும் கேட்காதீங்க. சொன்னா கேளுங்க. போங்கம்மா. போங்கம்மா. போமா. ரங்கநாயகிக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சிடும்னு எதிர்பார்த்தேன். ஆனா கோபால் இப்படி சொதப்பிட்டான். அவன் மட்டும் சொதப்பாம இருந்திருந்தா ரங்கநாயகி ஜெயிலுக்கு போயிருப்பா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க நல்லா விசாரணை பண்ணுங்க. கோபால தீவிரமா விசாரிக்க சொல்லிருக்கேன். கண்டிப்பா அவன் உண்மையை சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ரங்கநாயகியால தப்பிக்கவே முடியாது. நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. நான் ஸ்டேஷன் போறேன். சரி வாங்க. உங்க மெஸ்ஸை இடிச்சாங்க, உங்க வீட்டையும் இடிச்சாங்க. இப்போ உங்களையும் சுட்டுட்டு ஜாமீன்லயும் வெளியே வந்துட்டாங்க. அவங்கள சட்டம் சும்மா விட்டாலும் நீங்க அவங்கள சும்மா விடக்கூடாதுமா. அவங்களுக்கு சரியான தண்டனைய உங்க கையால நீங்க கொடுக்கணும். ரங்கநாயகி, நீ இங்கே இரு. நாங்க போய் கார் எடுத்துட்டு வரோம். சரியா? வெற்றி பாப்பா. வாடா. நல்ல வேலை, ரங்கநாயகியை மட்டும் தனியா விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ நான் போய் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வா அத்தை. நாம எல்லாரும் இங்க கோர்ட்ல இருக்கோம். ஆனா சகுந்தலா ஆண்டி வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? அத்தை, சரண்யா அங்க போய் சண்டை போட்டிருக்கா அத்தை. அத்தை, அவ மட்டும் ஒண்ணு அங்க தனியா போகல. அவ கை குழந்தையும் கையிலேயே எடுத்துட்டு போயிருக்கா. ஏய், என்ன சொல்ற? சரண்யா எதுக்கு சகுந்தலா கிட்ட சண்டை போட்டா? சரி, உனக்கு யார் இதெல்லாம் சொன்னா? சகுந்தலா ஆண்டி தான் அத்தை இப்ப போன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு சரண்யா வந்தாலாம். அப்போ
நல்ல வேலை சக்தி என்கிட்ட சொல்லி என்ன எச்சரிச்சா. இல்லனா உன் பேச்ச நான் நம்பி நான் உன் கூட எல்லாம் வந்திருப்பேன். ஒழுக்கமான மாமியாரா இருக்க போறியா இல்ல ஜெயிலுக்கு போய் கம்பி என்ன போறியா? சரண்யா உங்களை பத்தி என்ன சொல்லிருக்கா தெரியுமா அத்தை? அவளையும் அவ குழந்தையும் கொல்றதுக்கு சகுந்தலா ஆண்டி கூட நீங்க சேர்ந்து திட்டம் போட்டிருக்கீங்களாம். அப்படி வாய் கூசாம சொல்லிருக்கா அத்தை. அத்தை அது மட்டும் இல்ல அத்தை, நம்ம சரண்யா இப்படி எல்லாம் பேசுறவ கிடையாதுல்ல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னால இந்த வேதனைய தாங்கிக்கவே முடியலையா. உன் கையாலே எனக்கு கொஞ்சம் விஷத்தை வாங்கி குத்துரு. நான் சாப்பிட்டு இங்கே செத்து போயிடுறேன். ராணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஐயா சாமி, நீ சொன்னதும் போதும், நான் அத கேட்டு நொந்ததும் போதும். ஒரு பொண்ணை எப்படி எல்லாம் பேசி அவமானப்படுத்த கூடாதோ அப்படியெல்லாம் என்ன அவமானப்படுத்திட்டயா. அதுக்கப்பால சிரிச்சு சந்தோஷமா இருன்னு சொன்னா எப்படியா? என்ன பார்த்தா பொம்மை மாதிரி இருக்குதா? நீ கீ கொடுத்தா ஆடணும், இல்லனா சும்மா அருகணும், அப்படிதானே? ராணி, நான் என்ன சொல்ல வரேன்னா, வேணாயா, நீ தயவு செஞ்சு எதுவும் சொல்லாத. நான் சொன்னது சொன்னதுதான். என்ன, ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷமே அவ புள்ள உண்டானதுல இருந்து பெத்தெடுக்கிற வரைக்கும் இருக்கிற நாட்கள் தான். ஆனா எனக்கு அது ஏன் நரக வேதனையா புடுத்துச்சுன்னு தெரியல. இல்ல, நான் போன ஜென்மத்துல ஏதோ பெருசா பாவம் பண்ணிக்கிறேன் போல. அதனால்தான் இந்த ஜென்மத்துல இப்படி எல்லாம் அசிங்கப்பட்டு வாழ்ந்து நிறுகிறேன். எங்கேயோ பிறந்த என்ன இந்த குடும்பத்து மேல பாசம் வைக்க வச்சு இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட வைக்கிறான் பாரு, அதுதாயா விதி. ஐயோ ராணி, என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நானே மாறணும்னு நினைச்சாலும் என்னால முடியாது. உன்னை பொம்மை இடத்துல வச்சு என்னால பார்க்க முடியாது ராணி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அத்தை புரிஞ்சுக்கினதுனால தானே நான் இந்த வீட்டை விட்டு போனேன். என்ன பண்றது, என் வயித்துல உனக்கு சொந்தமான உசுறு வளருது இல்ல, அதுக்கோசரம் தானே என்ன சகிச்சு நிறுகிற. அந்த கஷ்டம் உனக்கு வேணாப்பா. எப்போ என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற உசுறு இந்த மண்ல வந்து உழுதோ அடுத்த நிமிஷமே ராணி இந்த வீட்ல இருக்க மாட்டா. இந்த வீட்ல இல்ல, இந்த உலகத்திலே இருக்க மாட்டா. ஏன் ராணி இப்படிலாம் பேசுற? இந்த விஷயம் தாத்தா பாட்டிக்கெல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு யோசிச்சு பாத்தியா? யோ, நீ என்ன தவிர எல்லார் மேலயும் அக்கறையாதான் இருக்கிற. உனக்கு உன் தாத்தா முக்கியம், பாட்டி முக்கியம், இதோ என் வயித்துல இருக்கிற பாப்பா கூட முக்கியம். ஆனா இம்மா நாளா உன்னை என் நெஞ்சில சுமந்து நிறுகிற இந்த பைத்தியக்காரி முக்கியம் இல்லல. இவ கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, அப்படிதானே? என் மேல அக்கறையே இல்லாத வீட்ல நான் என்னத்துக்கோசரம் இருக்கணும் சொல்லு. ஏயா, செத்து போன பொம்மை அக்காவை வச்சு உசுரோட இருக்கிற என்ன ஏயா கொல்ற? ஆனா உன்னாண்ட இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப என்ன, உனக்கு நமக்குள்ளார இருக்கிற சண்டை வெளியே தெரியக்கூடாது, அவ்வளவுதானே? நானா எதையும் யாராண்டியும் சொல்ல மாட்டேன். நான் எப்பவும் போலயே இந்த வீட்டுக்குள்ளார திரியறேன். நடப்போனமா போதுமா? நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல. இதாவும் விருப்பம்னா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? உன் விருப்பம் போலவே செய். என்னோட இடத்துல இருந்து பார்த்தாதான் உனக்கு புரியும். அது புரிஞ்சுக்க நீ தயாரா இல்ல. உன் இஷ்டம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னால இந்த வேதனைய தாங்கிக்கவே முடியலையா. உன் கையாலே எனக்கு கொஞ்சம் விஷத்தை வாங்கி குத்துரு. நான் சாப்பிட்டு இங்கே செத்து போயிடுறேன். ராணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஐயா சாமி, நீ சொன்னதும் போதும், நான் அத கேட்டு நொந்ததும் போதும். ஒரு பொண்ணை எப்படி எல்லாம் பேசி அவமானப்படுத்த கூடாதோ அப்படியெல்லாம் என்ன அவமானப்படுத்திட்டயா. அதுக்கப்பால சிரிச்சு சந்தோஷமா இருன்னு சொன்னா எப்படியா? என்ன பார்த்தா பொம்மை மாதிரி இருக்குதா? நீ கீ கொடுத்தா ஆடணும், இல்லனா சும்மா அருகணும், அப்படிதானே? ராணி, நான் என்ன சொல்ல வரேன்னா, வேணாயா, நீ தயவு செஞ்சு எதுவும் சொல்லாத. நான் சொன்னது சொன்னதுதான். என்ன, ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷமே அவ புள்ள உண்டானதுல இருந்து
பெத்தெடுக்கிற வரைக்கும் இருக்கிற நாட்கள் தான். ஆனா எனக்கு அது ஏன் நரக வேதனையா புடுத்துச்சுன்னு தெரியல. இல்ல நான் போன ஜென்மத்துல ஏதோ பெருசா பாவம் பண்ணிக்கிறேன் போல. அதனால்தான் இந்த ஜென்மத்துல இப்படி எல்லாம் அசிங்கப்பட்டு வாழ்ந்து நிறுகிறேன். எங்கேயோ பிறந்த என்ன இந்த குடும்பத்து மேல பாசம் வைக்க வச்சு இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட வைக்கிறான் பாரு, அதுதான் விதி. ஐயோ ராணி, என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நானே மாறணும்னு நினைச்சாலும் என்னால முடியாது. உன்னை பொம்மை இடத்துல வச்சு என்னால பார்க்க முடியாது ராணி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அத்தை புரிஞ்சுக்கினதுனால தானே நான் இந்த வீட்டை விட்டு போனேன். என்ன பண்றது, என் வயித்துல உனக்கு சொந்தமான உசுறு வளருது இல்ல, அதுக்கோசரம் தானே என்ன சகிச்சு நிறுகிற. அந்த கஷ்டம் உனக்கு வேணாப்பா. எப்போ என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற உசுறு இந்த மண்ல வந்து உழுதோ அடுத்த நிமிஷமே ராணி இந்த வீட்ல இருக்க மாட்டா. இந்த வீட்ல இல்ல, இந்த உலகத்திலே இருக்க மாட்டா. ஏன் ராணி இப்படிலாம் பேசுற? இந்த விஷயம் தாத்தா பாட்டிக்கெல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு யோசிச்சு பாத்தியா? யோ, நீ என்ன தவிர எல்லார் மேலயும் அக்கறையாதான் இருக்கிற. உனக்கு உன் தாத்தா முக்கியம், பாட்டி முக்கியம், தோ என் வயித்துல இருக்கிற பாப்பா கூட முக்கியம். ஆனா இம்மா நாளா உன்னை என் நெஞ்சில சுமந்து நிறுகிற இந்த பைத்தியக்காரி முக்கியம் இல்லல்ல. இவ கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, அப்படிதானே? என் மேல அக்கறையே இல்லாத வீட்ல நான் என்னத்துக்கோசரம் இருக்கணும் சொல்லு. ஏயா செத்து போன பொம்மை அக்காவை வச்சு உசுரோட இருக்கிற என்ன ஏயா கொல்ற? ஆனா உன்னாண்ட இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப என்ன, உனக்கு நமக்குள்ளார இருக்கிற சண்டை வெளியே தெரியக்கூடாது, அவ்வளவுதானே? நானா எதையும் யாராண்டியும் சொல்ல மாட்டேன். நான் எப்பவும் போலே இந்த வீட்டுக்குள்ளார திரியறேன். நட போனமா போதுமா? நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. இதாவும் விருப்பம்னா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? உன் விருப்பம் போலவே செய். என்னோட இடத்துல இருந்து பார்த்தாதான் உனக்கு புரியும். அது புரிஞ்சுக்க நீ தயாரா இல்ல. உன் இஷ்டம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எமர்ஜென்சியா? இப்ப என்ன எமர்ஜென்சி? அது ஆமாம்மா, அது மகானு ஒரு அனாதை பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காமா. அதான் அவங்க உயிர் பொழைச்சு மீண்டு வர்றதுக்காக நான் கொஞ்சம் இயல்பா பேசிட்டு இருக்கேம்மா. ஒரு 5 நிமிஷம். நான் கொஞ்ச நேரம் இல்லனா இந்த வீட்ல என்னெல்லாம் கூத்தடிக்கிறீங்க? நான் மகாவை பார்க்கணும்னு கூப்பிட்டு இருக்கேன். இப்ப இந்த அனாதை பொண்ணு உயிர் தான் முக்கியமா? கேக்குதுங்களா விக்ரம்? விக்ரம், விக்ரம் பேசுங்க. ஹலோ, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க அப்புறம் பேசுங்க. அம்மா அம்மா ஒரு நிமிஷமா, அந்த போனை மட்டுமா நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன். கோயிலுக்கு போகும்போது எதுக்கு போன் உனக்கு? நீ வா பேசாம. அம்மா 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 ஒரு நிமிஷமா, ஒரு பொண்ணோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா கூட்டிட்டு போமா. டேய், இது விக்ரமோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். மகா வந்து பாத்துட்டு விக்ரம் வரலன்னு திரும்ப போயிட்டா என்ன செய்யறது? ஏங்க 2 நிமிஷம் தானே, அது கூட பண்ண விட மாட்டீங்களா? தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல எனக்கு டைம் கிடையாது. நீ வா, நாங்க 7 மணிக்கு கோவில்ல இருக்கணும். டேய் வாடா. வா வா போலாம். விக்ரம், விக்ரம் பேசுங்க. மகாக்கு இன்க்ரீஸ் ஆன ரேட்லாம் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. விக்ரம் பேசுங்க. விக்ரம் ஹலோ மேடம், அவங்க பல்ஸ் குறையுது. விக்ரம் மேடம், விக்ரம் போயிட்டாரா? எங்க போனாரு? கோவிலுக்கு. அம்மா வந்து அவனை வலுக்கட்டாயமா பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. எங்களால அவங்கள தடுக்க முடியல. மகாவோட பல்ஸ் ரேட் திரும்பவும் டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. இப்போ யாராவது அவங்க கிட்ட பேசி ஆகணும். வேற யாராவது அங்க இருக்காங்களா? விஜய், அம்மா தான் வந்துட்டாங்கல்ல, அவங்கள பேச சொல்லுங்க. ஆமால மேடம், மகாவோட அம்மா வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கொடுக்கட்டுமா? சார் கொடுங்க சார், ப்ளீஸ். அவங்க அம்மாவை பேச சொல்லுங்க. சரி சரி, இந்தாங்க பேசுமா. மகா, அம்மா நான் டாக்டர் பேசுறேன். சொல்லுங்க, நான் என்ன பேசணும்?
அம்மா இங்க பாருங்க, எப்படி ஒரு பொண்ணுக்கு புருஷன் ரொம்ப முக்கியமோ அம்மாவோட தாய் பாசமும் அவ்வளவு முக்கியம். அவங்க உள்ளுக்குள்ள தாய் பாசம் கண்டிப்பா வேலை செய்யும். நீங்க உங்களுக்கும் மகாவுக்கும் இருக்கிற மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது சொல்லி அவங்களோட ஞாபகத்தை தூண்டுங்க. மகா கண் முழிச்சிருவாங்கம்மா. சரிம்மா, நான் சொல்றேன். ஒரே நிமிஷமா பேசுங்க. மகா, நான் உன் அம்மா பேசுறேன் மகா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தனா, you're so lucky. ஓ லவ், உன்னோட கார்த்திக் 2 குடும்பத்து சம்மதத்தோட உனக்கு கிடைக்க போறாரு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு லக் இருக்கும்? கத்தியின்றி ரத்தமின்றி சண்டையின்றி சச்சரவின்றி நீ சாதிச்சிட்டதானா? இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் தான். இப்படி எல்லாம் நடக்கும்னு நானே எதிர்பார்க்கல. முடிஞ்சு போச்சு, கையை விட்டு போச்சுன்னு நினைச்ச விஷயம் இப்படி கை கூடி வரும்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ அமைதியா இருந்து எந்த தப்பும் பண்ணாம இருந்ததுனாலதான் உனக்கு எல்லாமே நல்லதா அமைஞ்சிருச்சு. லவ் பண்ண லைசன்ஸே வாங்கிட்ட. இனிமே எல்லாம் ஜாலி தான். லவ் தான், ரொமான்ஸ் தான். ஓட்டுனதெல்லாம் போதும், விடுங்க. மாயா, உன்னோட போனா? இல்லையே. சத்தம் இங்க எங்கேயோ இருந்துதான் வருது. கம்யூனிகேட் பண்ணிக்க முடியலன்னு கார்த்திக் தான் போனை வாங்கி கொடுத்தாரு. யாருக்கும் தெரியாம நான் இத யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, இவ பயங்கர கேடியால இருக்கா. ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி இன்னசென்ட்டா முகத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு வேலை பார்த்திருக்கா பாரு. சரி, யார் கால் பண்றாங்க? கார்த்திக் தான். சரி, பிக் பண்ணு. சொல்லுங்க கோச். கோச்சா? கோச் எல்லாம் இல்ல, என்னங்கன்னு கூப்பிடணும். மாமா, ஜீனு வா போலாம். சரி, அவ ஃப்ரீயா பேசட்டும். வா வா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். முன்னெல்லாம் ரூல்ஸை மீறி நடந்தா மாமா அதுக்கு இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாருன்னு ஈஸியா சொல்லிடலாம். ஏன்னா அவரோட ரூல்ஸ் எப்பவுமே பிக்சட் ரூல்ஸ். ஆனா இப்ப அப்படி இல்ல.
அவர் ஓகே சொல்ல மாட்டாரு நினைச்சா ஓகே சொல்றாரு, ஓகே சொல்லுவாரு நினைச்சாலும் ஓகே சொல்லிடுறாரு. நாம ஒண்ணு முடிவு பண்ணா நான் அப்படி இல்லைன்னு அவர் ஒண்ணு செய்யறாரு. இதுவும் நல்லாதான் இருக்கு. இப்பதான் அவர் பிரச்சனைய வெளியே நின்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்படியோ அவர் மாறினதை பார்த்தா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு மாயா. ஆமா சீனு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இல்ல, மத்தவங்க பண்றதும் சரியா இருக்கும்னு அவரு நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் அந்த சேஞ்சுக்கு காரணம். தனா விஷயத்துக்கு அவர் சம்மதிச்சது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு மாயா. நம்ம விஷயம் அவருக்கு தெரிஞ்சா கூட அவர் அத பெருசா எடுத்துக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. நமக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாரு. சரியான நேரமா பார்த்து நம்ம விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட வேண்டியதான். அந்த சரியான நேரம் எப்போ வரும்னு தெரியல. அதுக்காக வெயிட் பண்ணி நம்ம தப்பாயிடக்கூடாது சீனு. அதுக்கு முன்னால எப்ப முடியுதோ அப்ப சொல்லிடணும். அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாமளா சொல்லிடணும். ஆமாமா, சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கு நடந்தது ஒரு மிராக்கிள். எனக்கு என்னமோ ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரியே ஹாப்பியா இருக்கு. எனக்கும் எப்ப நீ லவ் சொன்னியோ அப்பத்துல இருந்தே ஒரு ஃபேண்டசின்னு சொன்னியே அந்த மாதிரியே இருக்கு. என்ன வண்டி ரூட் மாறுற மாதிரியே இருக்கு? நம்ம ரூட் எப்பவுமே ஒரே ரூட் தான். இது ரொமான்டிக் ரூட்டா? ஐயோ, எனக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இல்ல. ஆனா இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் லைட்டா தோணுது. தோணும். அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல நமக்கு இருக்கிற பிரச்சனைய எப்படி முடிக்கிறதுன்னு பாப்போம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதெல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் மாயா. அத பத்தி எல்லாம் நீ கவலையே படாத, புரியுதா? தனாவுக்கு நடந்ததை வச்சு நீ ஓவர் கான்பிடன்ஸ் ஆகாத சீனு. தனாவோட பிரச்சனையும் நம்மளோட பிரச்சனையும் ஒண்ணும் கிடையாது. இன்ஃபேக்ட் தனா விஷயத்துல பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நம்ம விஷயத்துல சாருங்கிற பிரச்சனை இருக்கு. அத மறந்துடாத. அத வேற ஏன் இப்ப ஞாபகப்படுத்துற? பாரு, என்ன நடந்தாலும் என்னை விட்டு போயிடாத சீனு நீ சொன்னப்பவே நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? அததான் இப்பவும் சொல்றேன். நீயே என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.